அன்பார்ந்தவர்களே, மனம் திரும்புகிறவர்கள் தாம் மனம் திரும்பியதை செயலிலே காட்ட வேண்டும். அதனை இறையடியார் வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே ஒரு அருமையான செயல் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனை நாம் இன்று தியானிப்போம். இன்னே இரவிகான் அந்தகன் நேர் இயல் கொண்டு இந்நாள் பொன்னே மணியே பொலிவோர் பயிர்கொள் வலைகால் உம்மால் கொன்னே குழையாய் பிறரும் குழைந்தேன் என நொந்து அழுதே மென்னே மென்னிப் பெய்ங்கால் விழும்போல விழ தீர்த்து எறிந்தாள் என்று மகபரல் படலத்திலே இந்த செயலை பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? இப்பொழுதே பகலவனே முதலாக காணும் குருடனுக்கு ஒப்பான இயல்பை காந்திரி என்ற பெண் கொண்டு பொன் என்றும் மணி என்றும் பொலிவான ஒரு பெயரை கொண்டுள்ள வலைகளை உங்களை கருவியாக கொண்டு வீணே பிறரும் குழையுமாறு நானும் காம குழைவு காட்டி நின்றேன் என்று நொந்து அழுதாள். மின்னி மழை பெய்யும் மின்னலே சேர்ந்து விழுவது போல விழுமாறு அணிகலன்களை எல்லாம் இழுத்து அறுத்து எரிந்தாள். தெளிவாக இந்த செய்யுளின் கருத்து என்ன என்றால், தங்கம் வைரம் என்பவை வலைகள். இவற்றால் நானும் மயங்கினேன், பிறரையும் மயக்கினேன், காமத்தில் மூழ்கினேன். இவ்வாறு சொல்லி இப்பொழுதுதான் ஒளி கண்டவள் போல மனம் திரும்பிய காந்தரி விம்மி அழுதாள். தன் அணிகலன்களை அறுத்து எறிந்தாள். இன்னே இரவி காண அந்தகன் இறையல் கொண்டு இந்நாள் பொன்னே மணியே பொலியோர் பயிர்கொள் வலைகாலும் கொன்னே குழையா பிறரும் குழைந்தேன் என நொந்து அழுதே மென்னே மென்னே பெய்ங்கால் விழும்போல் விழ வீர்த்தெறிந்தாள் என்று பார்க்கிறோம். அதாவது பல சமயங்களிலே நாம் சொல்கிறோம், செய்வதில்லை, அல்லது சொல்லுக்கேற்ற செயல்கள் இருப்பதில்லை. இங்கு காந்திரி என்பவள் தான் கெட்டுப்போனால் மற்றவரின் கெடுத்தாள் என்பதை உணரும் பொழுது அதற்கு கருவியாக இருந்த அணிகலன்களை எல்லாம் அரித்து எரிந்தாள் என்று பார்க்கிறோம். இவ்வாறு நம்முடைய மனம் திரும்புதலோ அல்லது நாம் அன்பு செய்வதோ கடவுளிடம் பக்தி காட்டுவதோ செயலிலே விளங்க வேண்டும் என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் இந்த செயல் மூலமாக விளக்குகிறார். புரிந்து கொள்வோம், செயல் புரிவோம்.